தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற இருந்த குரூப் 2, குரூப் 2A முதன்மை தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. அரும்பாக்கம் மையத்தில் தேர்வாளருக்கு ஒதுக்கப்பட்ட எண் இல்லை என்பன உள்ளிட்ட பல்வேறு குளறுபடி இருந்த நிலையில் டிஎன்பிஎஸ்சி இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னையில் இன்று 8/2/2026 நடைபெறவிருந்த ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 2 மற்றும் 2A பணிகள் பிரதான தேர்வுகளுக்காக முற்பகல் மற்றும் பிற்பகல் நடைபெறவிருந்த தேர்வுகள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னையில் 3 மையங்களில் நடத்த இயலவில்லை. எனவே தேர்வர்கள் நலனை முன்னிட்டு இன்று நடைபெறவிருந்த 2 தேர்வுகளும் சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் ரத்து செய்யப்பட்டு பின்னர் வேறு தேதியில் நடத்தப்படும். இதுகுறித்து தேர்வர்கள் அனைவரும் மறுதேர்வு நடைபெறும் நாளுக்கு 15 தினங்களுக்கு முன்பாக தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தேர்வுக்கூட நிலைவுச்சீட்டு விவரம் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலமாக தகவல் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 22/2/2026 முற்பகல் நடைபெறவுள்ள ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 2 பணிகள் பொது அறிவு தேர்வு தாள் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப் அன்றைய தினமே நடத்தப்படும். இது தொடர்பாக தேர்வர்களுக்கு மீண்டும் சரிபார்த்து தேர்வு கூட நுழைவு சீட்டு மீண்டும் 13/2/2026 அன்று வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது குறித்து பல்வேறு அரசியல் தலைவர்களும் தங்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். தவேக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பணி என்கின்ற கனவோடு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A முதன்மை தேர்வு எழுத வந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கையை சிதைத்த திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் இந்த அரசுக்கு இளைஞர்கள் பட்டாளம் மிக நிலந்து தக்க பாடம் புகட்டுவது உறுதி என தெரிவித்துள்ளார்.